இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் சோலோ சிக்கா எதுக்கு டேமேட்டாங்கோவை அட்டாக் பண்ணாரு. டேமேட்டாங்கோவை அட்டாக் பண்ணது மூலயமாக ஜாக்கப் ஃபேக்டுக்கும் சோலோ சிக்காவும் கான்ட்ரவர்சி வருது. எதுக்காக, இதோட உண்மை காரணம் என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நடந்துக்கிறது தெரிஞ்சுக்கிறது முடியும். ஸ்மாக் டவுனுக்கு ஒரு ரிவ்யூ போயிட்டு வரும். ஸ்மாக் டவுனுக்கு போனோம்னா என்ன நடந்துச்சுன்னா, ஸ்மாக் டவுன்ல சோலோ சிக்காவை தேடிக்கிட்டு ஜாக்கப் ஃபேக்டர் பேக் ஸ்டேஜ்ல எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சோலோ சிக்காவை ஜாக்கப் ஃபேக்டர் நேருக்கு நேர் செஞ்சுக்கிட்ட நேரத்தில் சோலோ சிக்கா என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, நான் மீண்டும் வந்து பிளட் லைனை உருவாக்குறேன், பிளட் லைன்ல நம்ம எல்லாம் ஒன்னா இணைவோம், நீ இந்த நம்ம குடும்பத்துக்காக அந்த டைட்டில மீண்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அதுக்கு வந்து ஜாக்கப் ஃபேக்டர் பாதியில கிளம்புவார். ஜாக்கப் ஃபேக்டர் பாதியில கிளம்புன ஜாக்கப் ஃபேக்டர் கையை பிடிச்ச சோலோ சிக்கா தடுத்து நிப்பாட்டி ஜாக்கப் ஐ லவ் யூ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா வந்து ஜாக்கப் ஃபேக்டர் எந்தவித வார்த்தையும் பேசாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக ஆரம்பிப்பாரு. டேமேட்டாங்க கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரும் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அப்படியே அங்கேயே கட் பண்ணா இவங்களுக்கான ஸ்டோரி லைன் எங்க கண்டினியூ ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டுக்கு போயிடுவாங்க. மெயின் ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜாக்கப் ஃபேக்டர் வர்சஸ் பிராண்ட் ஸ்ட்ரோமன் வர்சஸ் டேமியன் பிரைஸ்ட் ஒரு நல்ல மேட்ச் நடந்துட்டு இருக்கும். அந்த மேட்ச்ல வந்து டேமியன் பிரைஸ்ட் பிராண்ட் ஸ்ட்ரோமன் வந்து ஜாக்கப் ஃபேக்டர் அட்டாக் பண்ண போற நேரத்தில் ஹெல்ப் பண்ண விதமாக சோலோ சிக்கா வந்து பிராண்ட் ஸ்ட்ரோமன் அட்டாக் பண்ண அதை பயன்படுத்திக்கிட்டு ஜாக்கப் ஃபேக்டர் பிராண்ட் ஸ்ட்ரோமனுக்கு ஃபினிஷிங் போட்டு முடிக்க போற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபினிஷிங் போட்டோடனே அதை கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸை பிடிச்சிக்கிட்டு டேமேட்டாங்க அடின்னு சொல்லுவாரு. அந்த நேரத்தில் வந்து அடிக்க போகலான்னு பார்ப்பாரு. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து டேமேட்டாங்க மேலே ஃபினிஷர் போட்டுருவாரு சோலோ சிக்கா. அதை பார்த்து கடுப்பான ஜாக்கப் ஃபேக்டர் ஏழு மேலே போடுறியான்னு சொல்லி சட்டை கழட்டி அடிக்க போய் ரெடியா நிற்பாரு யாரோ சோலோ சிக்கா. அந்த இடத்துல டேமியன் பிரைஸ்ட் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஜாக்கப் ஃபேக்டர் பிடிச்சி தள்ளி விடுவாரு. அது சோலோ சிக்கா மேலே அடிப்படும். அதுக்கப்புறம் சோலோ சிக்காவை அப்படியே லாவகமாக கேட்ச் பண்ணி கோடி ரோட்ஸ் வந்து கிராஸ் ரோட்ஸை வெளில வச்சு போட்டுருவாரு. இதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல யார் ஜெயிச்சான்னு கேட்டீங்கன்னா, டேமியன் ஜெயிச்சிருவாரு. அது வேற கதை. இதுக்கப்புறம் இவங்களோட ஸ்டோரி லைனுக்குள்ள வருவோம். இவங்களோட ஸ்டோரி லைன் எதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஃபைட் கான்ட்ரவர்சி உருவானுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜாக்கப் ஃபேக்டரும் சோலோ சிக்காவும் யாருன்னு கேட்டீங்கன்னா உண்மையான அண்ணன் தம்பிங்க. எப்படி ஜே ஈசோ அதுக்கப்புறம் ஜிம்மி ஈசோ அண்ணன் தம்பியோ, அதே போல அவங்களோட பிரதர் தான் ஜே ஈசோ, ஜிம்மி ஈசோ, சோலோ சிக்கா அண்ட் ஜாக்கப் ஃபேக்டர் 4 பேருமே அண்ணன் தம்பி தான். அதுல பாத்தீங்கன்னா ஜே ஈசோ ஜிம்மி ஈசோக்கு போன வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் எப்படி ஒன் ஆஃப் த பெஸ்ட், அதாவது பிரதர் வர்சஸ் பிரதர் நடந்துச்சோ, இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் ஜாக்கப் ஃபேக்டர் வர்சஸ் சோலோ சிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் பிரதர் வர்சஸ் பிரதர் மேட்ச் WWE வந்து போன வருஷம் நடந்த ஜிம்மி யூசோ ஜே யூசோ மேட்சோட பயங்கரமா நடத்தணுன்றதுக்காக WWE இப்போ ஸ்டோரி லைனை உருவாக்கியிருக்காங்க. அதுக்காக தான் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுன்ல ஃபியூட ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. இது அப்படியே சிறுக கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எவால்வேட் ஆகி ரெஸ்ல்மேனியா டயத்துல பயங்கரமான ஃபியூடா இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து கீழே கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.